நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு செய்தி. நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெட் பணி நியமனம் பற்றி என்ன சார் இன்னும் தகவல் வரல, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை போலவே நானும் நேற்று என்னுடைய நண்பர் ஒருவர்கிட்ட இந்த பணி நியமனத்தை பற்றி ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். என்னுடைய நண்பர் ராஜா, அவர் பெயர், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்தை சேர்ந்தவர். அவர் வந்து கெமிஸ்ட்ரியில் 90 மார்க்கு மேலே எடுத்திருக்கிறாரு. சரிங்களா? அவருக்கு என்ன சாதாரணமாக அவர்கிட்ட கலந்துரையாடும் போது அவர் சில தகவலை என்கிட்ட நேற்று சொன்னார். நேற்று பொறுத்தவரையில் அவர் 1100க்கு கால் பண்ணியிருக்கிறாரு. கால் பண்ணிவிட்டு அவருடைய ரொம்ப வேதனையான ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தார். ரொம்ப வேதனைப்படுறேன், சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களை நான் வந்து கஷ்டத்தில் அனுபவிச்சுட்ருக்கேன், பொருளாதார பிரச்சனையில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விஷயங்களெல்லாம் அவர் குடும்ப சூழல் பற்றி ரொம்ப வேதனையோடு 1100க்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது, தயவுசெய்து பணியிடங்களை பற்றி விரைவில் நிரப்ப சொல்லி கோரிக்கை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அங்கே இருந்த அவருடைய அலைபேசியில் பேசிக்கிட்டு இருந்த அந்த நபர், நான் எங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு கொடுக்குறேன், உங்களை பற்றி பேசுகிறது இந்த லைனை நான் வந்து எங்களுடைய உயர் அதிகாரிக்கு கொடுக்குறேன், அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் அந்த லைனில் பேசியிருக்கிறார், அந்த உயர் அதிகாரி. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்ன தகவல் என்ன சொன்னார்னா, அதாவது உங்களுக்கு உண்டான பணி ஏற்கனவே வர வேண்டியது தான், அது சற்று தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால தள்ளி போயிருக்குது, அது விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரிங்களா? இந்த தகவல் தான். சரிங்களா? நேற்றைய பொறுத்தவரை இது பகிர்ந்து கொண்ட ஒரு தகவல். சரிங்களா? இதை அதாக இன்னும் எப்படியே இருந்தாலும் ஏற்கனவே வரக்கூடியதாக இருந்தது, தவிர்க்க முடியாத ஒரு சில முறைகளை ஃபாலோ பண்ணுறதுனால இன்னும் சில நாட்கள் ஆகும், இன்னும் சில நாட்கள்னால் இந்த மாதிரி இறுதிக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா என்னுடைய நண்பர்கிட்ட சொன்னதா என்னுடைய நண்பர் சொன்னார். சரிங்களா? நன்றி நண்பர்களே. இந்த தகவல் தான் எனக்கு நேற்று இரவு கிடைச்சது. சரிங்களா? எது எப்படி இருந்தாலும் நல்லதே நடக்கும். நல்ல பாசிட்டிவாகவே இருங்க, பாசிட்டிவாக நல்லது நடக்கும். சரிங்களா? நன்றி.